வணக்கம். இது எஃப்ஐஆர். நாட்டின் பல்வேறு இடங்களில் நிகழ்ந்த குற்றங்கள் மற்றும் அதன் பின்னணி பற்றிய தொகுப்புகளை இப்போது பார்க்கலாம். எதிரிகள் பில்லி சூனியம் வைத்ததால் 3 பெரிய படங்கள் கை நழுவி சென்றதாக பகீர் கிளப்பியிருக்கிறார் பிரபல நடிகை. பாலிவுட்டை அதிர வைத்த நடிகை அம்ரிதா ராவ் குற்றச்சாட்டின் பின்னணி என்ன? ஒன்றிய அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி இந்தியா முழுவதுமாக ஏமாற்றி கோடிக்கணக்கில் பணத்தை சுருட்டிய மோசடி மன்னன் கைது செய்யப்பட்டுள்ளார். சிபிஐ அதிகாரி என்று கூறி மோசடி செய்து வந்தவர் கோவையில் சிக்கியது எப்படி? ஜார்க்கண்ட் மாநிலத்தில் திருமணமான 4 மாதத்தில் மனைவியை கொன்று நாடகமாடியிருக்கிறார் கணவர். 30 லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ் பணத்துக்காக கொலை செய்தவர் சிக்கியது எப்படி? மத்திய பிரதேசத்தில் காவல் நிலைய கருவூலராக இருந்த தலைமை காவலர் 55 லட்சம் ரூபாய் பணம், 10 லட்சம் மதிப்பிருக்கும் தங்க நகைகளை திருடி சூதாட்டத்தில் இழந்துள்ளார். 2 வருடங்களாக மோசடி செய்து வந்தவர் சிக்கியது எப்படி? திருவள்ளூர் அருகே செல்போன் கடையின் ஓட்டை பிரித்து 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான செல்போன்களை கொள்ளையடித்துச் சென்ற கும்பல் 1 மாதத்துக்கு பிறகு சிக்கியுள்ளது. தடயமே இல்லாமல் திருவள்ளூர் அருகே செல்போன் கடையின் ஓட்டை பிரித்து 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான செல்போன்களை கொள்ளையடித்துச் சென்ற கும்பல் 1 மாதத்துக்கு பிறகு சிக்கியுள்ளது. தடயமே இல்லாமல் கைவரிசை காட்டிச் சென்ற கும்பல் சிக்கியது எப்படி? வேலூர் மாவட்டம் காட்பாடி ரயில் நிலையத்தில் கூட்ட நெரிசலை பயன்படுத்தி ரயில் டிக்கெட் எடுக்க உதவுவதாக கூறி பணத்தை பறித்துச் சென்ற போலி ரயில் டிக்கெட் பரிசோதகர் கைது செய்யப்பட்டுள்ளார். 7500 ரூபாயை பறித்துச் சென்ற உத்தரப்பிரதேச மோசடி நபர் சிக்கியது எப்படி? மதுரையில் பயிற்சிக்காக பயன்படுத்தும் துப்பாக்கியை கொண்டு 15 வயது சிறுவன் உயிரை மாய்த்துக் கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பள்ளிக்கு செல்லவில்லை என்று பெற்றோர் கண்டித்ததால் விபரீத முடிவா? எஃப்ஐஆரில் தொடர்வது சிறிய இடைவேளை. திருவள்ளூரில் நாட்டு வெடிகுண்டு வைத்திருந்த 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். விசாரணையில் ரீல்ஸ் வீடியோ எடுப்பதற்காக வீட்டை வாடகைக்கு எடுத்து நாட்டு வெடிகுண்டு பதுக்கி வைத்திருந்ததாக அதிர்ச்சி வாக்குமூலம் அளித்துள்ளனர். நாட்டு வெடிகுண்டு பதுக்கியது ரீல்ஸ் வீடியோக்காகவா அல்லது யாரையும் கொலை செய்வதற்காகவா? ஹரியானாவில் தற்கொலை செய்து கொண்ட ஏடிஜிபியின் ஊழல் வழக்கை விசாரித்து வந்த ஏஎஸ்ஐ துப்பாக்கியால் சுட்டுக்கொண்டு இறந்து போயுள்ளார். அவரது தற்கொலை கடிதத்தில் வெளிவந்திருக்கும் அதிர்ச்சி தகவல்கள் என்ன? எஃப்ஐஆர் நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.